தமிழ்நாட்டு அரசியலில் அறிஞர் அண்ணாவிற்கு பின்னால் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பின்னால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிற தலைவனாக எங்கள் தலைவர் விஜய் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். கழக வெற்றி கழகம் 2 வயதான குழந்தையை பார்த்து 75 வயது கிழட்டு கட்சி இன்றைக்கு அச்சப்படுகிறது. வரலாற்றில் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டவர்கள் இன்றைக்கு அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். அல்லாமா இக்பால் என்கிற உறுதி கவிஞன் சொன்னான், சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும் என்றான். சின்னஞ்சிறிய பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் என்று கருதப்பட்ட வியட்நாமின் விடுதலைக்கு பாடுபட்ட மிகப்பெரிய தலைவன் ஹோசிமின் சொன்னான், வெட்டுக்கிளிகள் யானைகளை வீழ்த்தும் என்றான். தமிழக வெற்றி கழக வெட்டுக்கிளிகள் திமுக என்கிற யானையை இதுதான் வீழ்த்தப் போகிறது. தமிழக வெற்றி கழகம் அந்த அரும்பெரும் காரியத்தை வருகிற நாளில் இது சிட்டுக்குருவிதான். இதுதான் திமுக என்கிற வல்லூரை வருகிற யுத்த காலத்தில் வீழ்த்தப் போகிறது. தமிழ்நாட்டு அரசியலில் 1969 இருந்து இன்று வரையிலும் திமுக அண்ணா திமுக என்று மாறி நாறி தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இந்த திமுக அண்ணா திமுகவை தவிர்த்து இனி ஒரு அரசியல் கட்சி வருமானால் அந்த கட்சியை ஆதரிக்கலாம் என்கிற மனோபாவம், ஒரு அல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் வராதா என்று மக்கள் காத்திருந்தார்கள். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு கழுத்திலே கருப்பு துண்டு போட்டுக்கொண்டு ஒரு தலைவன் வந்தான். அவர் பெயர் வைகோ. இப்பொழுது அவருடைய கட்சி 3 தொகுதிக்காக மு.க. ஸ்டாலினுடைய காலடியில் விழுந்து கிடக்கிறது. ஒரு மாற்று அரசியலுக்கு முகம் தருவதற்காக வந்தவர்தான் கபில்சலம் கருப்பையா மூப்பனார். அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸை இன்றைக்கு அவருடைய செல்வ புதல்வன் வாயில்லா ஜீவன் ஜி.கே. வாசன் மிக குறைந்த விலைக்கு மோடி இடத்தில் விற்றுவிட்டார். அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்குத்தான் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். எதிர்கட்சி என்கிற உயரத்திற்கு வந்தார். அந்த தேமுதிக இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், அந்த தேமுதிக என்பது தேய்ந்து முடங்கி இன்றைக்கு திரிந்து இன்றைக்கு அது கல்லறை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் தேமுதிக என்கிற நிலைமை. ஒரு அல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக லட்சக்கணக்கான மக்களினுடைய உள்ளங்களை கவர்ந்த கமலஹாசன் உலகநாயகன். என்னுடைய தமிழ் சினிமாவிற்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கி தருகிறவன் இவனாகத்தான் இருப்பான் என்று கோலிவிட்டும் காட்டிய கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். திமுகவின் மீது தீவிரமான எதிர்ப்பு காட்டுவதைப் போல தொலைக்காட்சி பெட்டியை உடைத்தார். டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு வந்தார். இன்றைக்கு அந்த கட்சி என்னாகிவிட்டது என்றால், டார்ச் லைட்டை தொலைத்துவிட்டு அறிவாலயத்தினுடைய திண்ணையிலே படுத்து கிடக்கிறது. தமிழக மக்கள் நீதி மையம் மல்லாந்து படுத்து கிடக்கிறது. இந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் இந்த நாட்டில் தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தம்பி பிரபாகரனை உலக அரங்கில் கொச்சைப்படுத்தி ஒரு விடுதலை போரினுடைய நியாயமான குரலை எதிரொலிப்பதாக நாடகம் போட்டு பிரபாகரனோட ஆமைக்கரை சாப்பிட்டேன் என்று இந்த நாட்டில் நாளும் ஒரு கதை விட்டு இது பிரபாகரனோடு எடுத்துக்கொண்ட படம் என்று சொல்லி போக்கு காட்டி இந்த நாட்டில் ஒரு மலிவான அரசியலை செய்த ஒரு மட்டமான குட்டிச்சுவர் சின்னப்பயல் சீமான் அவன் தொடங்கிய கட்சி இன்றைக்கு
மக்கள் ஆதரவில்லாமல் அவன் கடலிலும் பனையை மறைத்திலும் போய் நிற்கிறான். மாட்டுக்கும் ஆட்டுக்கும் ஓட்டுரிமை இருக்குமானால் சீமான் கட்சி ஒரு 1000 ஓட்டு தமிழ்நாட்டில் மொத்தம் வாங்கலாம். எங்கள் தலைவர் எந்த ஊரெல்லாம் பயணம் செய்தாரோ அந்த ஊரிலெல்லாம் சத்தம் இல்லாமல் அந்த கட்சி சமமாகிவிட்டது. இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இன்றைக்கு தோற்று தொலைந்து முடிந்து போனதற்கு பிறகு 75 வயது கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சியை, ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கிற கட்சியை தான் தன்னுடைய மகன் தன்னுடைய பேரன் என்று ஒரே குடும்பத்தின் கையில் அண்ணா உருவாக்கி அறிவு இயக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் அருந்தமிழ் காக்க தொடங்கிய பேரியக்கத்தை தந்தை பெரியாரின் நிழலில் வளர்ந்து ஒரு மழை நாளில் தொடங்கிய அந்த மகத்தான இயக்கத்தை ஒரு குடும்பத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி ஒரு குலோத்ரோகம் செய்யக்கூடிய கட்சியை வீழ்த்துவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் அந்த தலைவனுடைய பேர் விஜய் என்று எல்லா திசைகளும் அவருடைய பெயரை திரும்ப திரும்ப உச்சரிக்கின்றன. தளபதி விஜய் அவர்களுடைய 4 கால் பாய்ச்சலை பார்த்து ஆகாயமே ஆச்சரியப்படுகிறது. எங்கள் தலைவனுடைய நடவடிக்கை பார்த்து இமயம் எங்கள் தலைவருக்கு சல்யூட் அடிக்கிறது. ஆரவாரம் செய்யக்கூடிய ஆழக்கடல் எங்கள் தலைவரை பார்த்து பிரமித்து போகிறது. வரலாற்றில் இப்படி இந்திய அரசியலில் ஒரு தலைவன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை வீச்சையும் எப்போதும் எங்கேயும் ஏற்படுத்தியதில்லை. நேற்று முன்தினம் சேலத்தில் எங்கள் தலைவர் பேசும் பொழுது சொன்னார், நீ திமுகவுக்கு தலைமை தாங்கி இருக்கிறாய், திமுக கட்சியை நடத்துகிறாய், அந்த கட்சியினை பெயரை வைத்து பிழைப்பு நடத்துகிறாய் என்றால் அந்த கட்சியை நீ தொடங்கியதல்ல, அறிஞர் அண்ணா தொடங்கிய கட்சி அது. எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் பெரிய அறிவாளி. கம்பராமாயணத்தை சேக்கலார் எழுதினான் என்று கண்டுபிடித்தவர் அவன் தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற பெயரையே சொல்ல தெரியவில்லை. ஒரு புத்தக திருவிழாவில் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்வதற்கு ஆல் பால் 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 என்று சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனையே ஆம்லெட் போட்டவன் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆரும் வெற்றி திருமகள் ஜெயலலிதாவும் வழிநடத்திய அந்த கட்சியை இன்றைக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கிறவன் எடப்பாடி பழனிசாமி. அவன் அந்த கட்சியின் தலைவன் அல்ல. ஆனால் 2 வருடத்தில் ஒரு கட்சியை தொடங்கி 1 கோடி இளைஞர்களை தன்னுடைய வசந்த மாளிகையிலே வரவழைத்து லட்சக்கணக்கான பெண்களின் பேரன்பை பெற்று இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, பேச்சு இடையூறாயிடும். லட்சக்கணக்கான மக்களின் பேரன்பை பெற்று நாற்றங்காலாக இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய மதிப்பை பெற்று திரையுலக செல்வாக்கையும் தாண்டி இன்றைக்கு இந்திய துணைக்கண்ட அரசியலில் ஒரு தலைவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் என்றால் அந்த மகத்தானுடைய தலைவனுடைய பெயர் தளபதி விஜய். எனக்கு தெரிந்து ஒரு வரலாற்று மாணவனாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றில் 2 வயது நிரம்பிய ஒரு கட்சி இன்றைக்கு 2 வல்லாதிக்கங்களை ஒரே நேரத்தில் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி என்று பாகுபாடு செய்து அதை எதிர்கொள்வதற்கு தயார் என்று அறிவித்திருக்கிற எங்கள் தளபதி விஜயனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்டு எதிரிகள் இன்றைக்கு அலறி கிடக்கிறார்கள், ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். இந்த கட்சியை சிதைப்பதற்கும் சின்னாபின்னமாக்குவதற்கும் கருவிலேயே இதை காணாமல் செய்துவிடலாம் என்றவர்கள் திட்டமிட்டார்கள். இந்த கட்சியினுடைய பெயரை சொல்வதற்கு கூட ஸ்டாலினுக்கு மனம் வரவில்லை. ஜனநாயகத்திலே கட்சி நடத்துவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயரை சொல்வதற்கு முதலமைச்சர் தயங்கினார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கள் விஜயை பார்த்து ஸ்டாலினுடைய அருந்தவல் புதல்வன், திமுகவை அழிப்பதற்கு அவதாரம் எடுத்து வந்திருக்கிற உதயநிதி அட்டை கத்தி வீரன் என்று எங்கள் தலைவரை பழித்தார். இன்றைக்கு எங்கள் கட்சியை பெயர் சொல்லாமல் இருட்டடிப்பு செய்தார்கள். அரசு அதிகாரம் கையில் இருக்கிறது. அரசு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய உரிமையாளர்களுக்கு, சமூக வலைத்தளங்களை நடத்துகிறவர்களுக்கு, பத்திரிகை
பத்திரிகையாளர்களுக்கு விளம்பரம் தரமாட்டோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்திகளை போடக்கூடாது என்று திட்டமிட்டு இன்றைக்கு இருட்டடிப்பு செய்கிறார்கள். ஆகவே இதை இருட்டடிப்பு செய்ய இந்த கட்சி இல்லை என்று காட்டுவதற்கு அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். இந்த இருட்டடிப்புக்கு மத்தியில் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை 1 கோடி இளைஞர்கள் இன்றைக்கு இந்த கட்சியை தாங்கி நிற்கிறார்கள். இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றில் அவர் பேசுகிற இடத்திலே பெரிய கூட்டம் கூடுகிறது. பகல் 12 மணிக்கு சேலத்தில் பேசுகிறார். பகல் 12 மணிக்கு சேலத்தில் புறநகரில் சீலநாயக்கன்பட்டியில் எங்கள் தலைவர் பேசுகிறார். லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளம் போல் வந்து குவிகிறார்கள். எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் பொதுக்கூட்டங்கள் இரவில் நடக்கும் மக்கள் கேட்க வருவார்கள். ஆனால் பகலிலேயே பொதுக்கூட்டத்தை மாநாடு போல நடத்துகிற கட்சி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம். ஒரு ஏடு எழுதியதா, ஒரு பத்திரிகை இதை பாராட்டியதா, ஒரு தொலைக்காட்சி இதை பகலிலேயே இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கூட்டமா என்று கேட்டதா? இல்லை. ஆனால் அவர்கள் திட்டமிட்டு ஏற்பாடு செய்கிற கூட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அட்டர் ஃபெயிலியர் ஆகிறது. வடக்கு மண்டல இளைஞரணி மகாநாடு என்று சொல்லி தீபங்கள் சிரிக்கிற திருவண்ணாமலையிலே ஒரு மாநாடு போட்டார் உதயநிதி ஸ்டாலின். அந்த மாநாட்டிலே 1,35,000 இளைஞர்கள் கலந்து கொண்டதாக சொன்னார்கள். ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இளைஞர்கள் கலந்து செல்கிறார்கள். கனிமொழி பல்லடத்திலே மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு நடத்தினார். அங்கேயும் 1,00,000 பேர் திரண்டதாக கணக்கு காட்டினார்கள். அந்த மாநாடு அட்டர் ஃபெயில் ஆகிவிட்டது. திமுகவினுடைய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் மாதவரத்தில் பதிவு செய்கிறேன். திமுகவை நிராகரிக்கிற ஒரு வித்தியாசமான அரசியல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஒரு திமுக காரனுடைய வீட்டில் இன்றைக்கு எங்களுக்கு 2 ஓட்டு இருக்கிறது. பிறரது மேகங்களில் இருந்து இடியை எடுத்துக் கொள்ளுதல் என்பது எங்கள் தலைவர் விஜய்க்கு இன்றைக்கு சாதகமாக இருக்கிறது. வீட்டுக்கு 2 ஓட்டு எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்தை கைப்பற்றும், ஆட்சிக்கு வரும். இந்த மகத்தான நம்பிக்கை இன்னைக்கு நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு எங்களை பார்த்தவர்கள் அச்சப்படுகிறார்கள். நாங்கள் கேள்வி கேட்கிறோம். ஜலீல் குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் வைத்த குற்றச்சாட்டுக்கு ஆவடி நாசரிடத்திலே பதில் உண்டா? நாஞ்சில் சம்பத் கேட்கிற இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரேக் டவுன் ஆகிவிட்டது. நேற்று எங்கள் தலைவர் சேலத்தில் கேட்டார், தமிழ்நாட்டுக்கு டிஜிபி உண்டா? தமிழ்நாட்டில் நிர்வாகத்திலே ஒரு டிஜிபி இல்லாமல் தமிழ்நாட்டிலே காவல்துறை, நீ ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்து இன்றைக்கு நீ காலத்தை தள்ளுகிறாய். இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கேட்கிறேன், டெல்லி எஜமானர்களை கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு டிஜிபி கூட இல்லை. நீங்கள் கேட்டீர்களா? ஏன் ஒரு டிஜிபியை நியமிக்க முடியவில்லை என்று கேட்டீர்களா? அடுத்து நியமிக்க போற டிஜிபி பட்டியலையாவது எங்களுக்கு தாருங்கள் என்று ஒன்றிய அரசு கேட்டதா? ஏன் கேட்கவில்லை? அவர்களுக்கும் இவர்களுக்கும் கள்ள உறவு என்று எங்கள் தலைவர் விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் சொன்னது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. இவ்வளவு கொள்ளையடிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் யார்? பொதுமக்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் யார் என்றால் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறவர். அவர்தான் எலக்ட்ரிசிட்டிக்கு அமைச்சர். செந்தில் பாலாஜி அப்புறப்படுத்தப்பட்டதற்கு பிறகு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர் எலக்ட்ரிசிட்டிக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். இன்றைக்கு அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். கிண்டியில் ராஜ்பவனில் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி ஆளுநர் பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டவர் சிவசங்கர். அவர் கையிலே தான் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது. மாதவரத்திலே கற்றவர்கள் இருந்தால் கேட்கிறேன், கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்கள் இருந்தால் நாங்கள் சம்பத் கேட்கிறேன். ஒரு எலக்ட்ரிசிட்டி துறை அமைச்சர் சிவசங்கர் கையில் இருக்கிற பொழுது அந்த துறையினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இன்றைக்கு கண்காணிப்பதும் அதன் மீது அதிகாரம் செலுத்துவதும் அத்துமீறுவதும் 10 ரூபாய் பாலாஜி என்கிற பரதேசி. இதற்கு பேர் நிர்வாகமா?
தமிழ்நாட்டினுடைய மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் யார்? பண்பாட்டு பெட்டகம் அண்ணன் முத்துசாமி. அவருக்கு அதிகாரம் உண்டா? அந்த துறையின் மீது ஏதாவது ஒரு உத்தரவு போடுவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா? அதே இந்த துறையும் இன்னைக்கு ஒரு அனாமதேயம் பாலாஜி தான் நிர்வகிக்கிறார் என்றால் இதற்கு பேர் நிர்வாகமா? முதலமைச்சர் ஏன் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில்? பட்ட பகலில் ஒரே நாளில் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் நியமனம் பெறுவதற்கு 888 கோடி ரூபாய் ஒரு அமைச்சர் கையூட்டாக பெற்றுக் கொள்கிறார். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 888 கோடி ரூபாய். அமலாக்கத்துறையிடமிருந்து 3 கடிதங்கள் வந்துவிட்டது. அந்த அமைச்சரை இன்னும் அமைச்சரை வைத்து அழகு பார்க்கிறீர்கள். என்ன காரணம்? அந்த 888 கோடியில் 3/4 பகுதி கோடி முதலமைச்சரின் வீட்டுக்கு வந்து விட்டது. அமைச்சர்களை கப்பங்கட்டுகளாக மாற்றி அமைச்சர்களை அடிமாடுகளாக பயன்படுத்துகிற அவலம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி எந்த தரப்பு மக்களுக்கும் நியாயம் தரவில்லை. 5000 ரூபாய் தருகிறார். எங்கள் தலைவர் சேலத்துக்கு விரைகிறார். காலையில் அறிவிப்பு வருகிறது. தமிழ்நாட்டில் விநியோக அட்டை, ரேஷன் அட்டை வைத்திருக்கிற தாய்மார்களுக்கு 5000 ரூபாய் இன்றைக்கே வங்கி கணக்கில் வருகிறது என்று. எந்த கணக்கு? நீ பொங்கலுக்கு 2000 ரூபாய் தந்தாய், அப்பொழுதே இந்த 5000 ரூபாய் தந்திருக்கலாமே. அதற்கு பிறகு மந்திரி சபை கூட்டத்தை கூட்டினாய், அன்றைக்கே இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாமே. இப்பொழுது அவர் சொல்லுகிறார் கோடை காலம் வரும், மக்களுக்கு அப்போதும் உதவுவதற்கு இப்பொழுதே 2000 தருகிறேன் என்று. கோடை காலம் இப்போதுதான் வந்ததா? நீ 2021 முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இதுவரைக்கும் கோடை காலமே வரவில்லையா? எல்லாம் வாடை காலமா? எல்லாம் முன்பனி காலமா? எல்லாம் பின்பனி காலமா? எல்லாம் இலையூர் காலமா? இப்பொழுதுதான் கோடை காலம் வர போகிறதா? உனக்கு அவ்வளவு பரிவா? ஏமாற்றுகிறார், திட்டமிட்டு ஏமாற்றுகிறார். பெண்களை ஏமாற்றுவதற்கு திட்டப்படுகிறார். பெண்களுக்கு என்ன விவரம் தெரியாதா? பெண்கள் என்ன அறிவித்தவர்களா? அவர்கள் என்ன ஞான சூன்யங்களா? தமிழ்நாட்டு பெண்களை நீ குறைத்து மதிப்பிடுகிறாயா? புறநானூற்று தாயின் மரபில் வந்தவர்கள் எங்கள் தாய்மார்கள். நீ இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கு, நீ நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு 5000 ரூபாய் முன்மடம் தருகிறாய். நான் கேட்கிறேன், நீங்கள் வாங்கிவிட்டீர்கள், வாங்கக்கூடாது என்று சொல்ல மாட்டேன். நான் கேட்கிற இந்த ரூபாயை தந்தாயே, இதற்கு நீ நிதிநிலை அறிக்கையில் இதற்கு என்ன பதில் சொல்வாய்? இந்த ரூபாய்க்கு நிதி வருவாய் எந்த வாசலில் இருந்து வருகிறது? தமிழக அரசினுடைய கருவூலத்தில் கஜானாவில் காசு இருக்கிறதா? இல்லை. அப்படி என்றால் இந்த ரூபாய் நீ ஏன் தருவதற்கு முன் வருகிறாய்? நீ ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்ன? 10.5 லட்சம் கோடி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன். 1 லட்சம் கோடி கடனாக இருந்தது கலைஞர் ஆட்சி காலத்தில். இன்றைக்கு 10.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருக்கிறார்கள். எல்லா பொருளினுடைய விலைவாசியும் இன்றைக்கு ஏறி இருக்கிறது. ஒரு நாளை சமாளிப்பதற்கு ஒவ்வொரு தாயும் இன்றைக்கு சிரமப்படுகிறார். அப்பொழுது என்ன இது? ஏமாற்றுகிறார், திட்டமிட்டு ஏமாற்றுகிறார். ஏமாந்து விடாதீர்கள் என்று சொல்லத்தான் நாஞ்சல் சம்பத் மாதவரத்திற்கு வந்தேன். உங்களை நேர்ந்து விட்ட ஆடாக கருதுகிறார். ஒரு ஆடு ஒரு அம்மன் கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்டிருந்தது. அந்த ஆட்டுக்கு ஒவ்வொரு நாளும் கொள்ளும், எள்ளும், புண்ணாக்கும், பருத்தியும், இலை தலையும் நிறைய கொடுத்தார்கள். ஆடு நன்றாக சாப்பிட்டு கழுத்து வரைக்கும் கொழுத்து நின்றது. ஒரு நாள் அந்த ஆட்டை நேர்த்தி கடன் நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அந்த ஆட்டை
என்ன செய்கிறார்கள்? குளிப்பாட்டுகிறார்கள். ஆடு என்னை குளிப்பாட்டுகிறார்கள் என்று துள்ளி குதிக்கிறது. குளிப்பாட்டியதற்கு பிறகு அந்த ஆட்டை துடைக்கிறார்கள். மெல்லிய துணியாலே அந்த ஆட்டை துடைக்கிறார்கள். துடைத்துவிட்டு ஒரு இன்னோவா காரில் அந்த ஆட்டை ஏற்றுகிறார்கள். ஆடு சொல்லுகிறது, நான் இதுவரைக்கும் இன்னொரு காரை பார்த்ததில்லை, இன்றைக்குத்தான் ஏசி வசதி செய்த இன்னொரு காரில் நான் பயணம் செய்கிறேன் என்று ஆடு காருக்குள்ளேயே கலகலப்பாக சிரிக்கிறது. அம்மன் கோவில் வாசலுக்கு கார் வந்து விட்டது. காரில் இருந்து ஆடு இறக்கப்படுகிறது. செண்டை மேளம் கொட்டப்படுகிறது. ஆடு சொல்லுகிறது, இது மாதிரி செண்டை மேளம் கொட்டி என்னை இதுவரைக்கும் வரவேற்றதே இல்லை யாரும், எனக்கு இப்படி வரவேற்பு தருகிறார்கள். செண்டை மேளம் கட்டி ஆட்டுக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த கோவிலினுடைய பூசாரி ஆட்டுக்கு ஒரு மாலை போடுகிறார்கள். இவ்வளவு நாள் உயிரோடு வாழ்ந்தேன், எனக்கு யாரும் இதுவரைக்கும் மாலை போட்டதும் இல்லை, மரியாதை செலுத்தியதும் இல்லை என்று ஆடு துள்ளி குதித்தது. பிறகு ஆடை ஒரு தரையில் கட்டினார்கள். ஆடு அந்த மாலை போட்டுக்கொண்டு கம்பீரமாக இருக்கிறது. இன்னொரு பூசாரி அறிவாளோடு வந்தார். அந்த ஆடு சொன்னது, இப்படி அறிவாள் பூசை கூட எனக்கு இதுவரைக்கும் நடந்ததில்லை என்று. கடைசியில் இந்த ஆட்டினுடைய தலையில் அறிவாள் வைக்கப்பட்ட பொழுதுதான் ஆடு கதறியது, நீ மாலை போட்டதும் என்னை இன்னோவா காரில் ஏற்றியதும் என்னை வெட்டி என்னை பலி கொடுக்கத்தான் என்பதை நான் இப்போதுதான் உணர்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் ஆட்டின் கழுத்தில் இருந்து தலை வெட்டப்பட்டது. ஆகவே தமிழ்நாட்டு பெண்களை ஆடு என்று கருதுகிறார் ஸ்டாலின். நாங்கள் ஆடல்ல, நீ எங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்க முடியாது என்பதை யுத்த காலத்தில் நிரூபிக்க வேண்டும். இப்படி ஒரு மலிவான அரசியலை அண்ணன் ஸ்டாலின் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு என்ன நிலைமை? எந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் கண்டுபிடித்து நிறைவேற்றி தந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். மாநில உரிமைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீர்களா? நான் கேட்கிற எஸ்ஐஆர் சட்டம் வந்தது. 1,00,000 ஓட்டு தமிழருடைய வாக்கு இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் பறிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மாநிலத்திலும் இந்த கொடுமை நடந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் பீகாரில் நடந்த கண்டன பேரணிக்கு, ராகுல் காந்தி கலந்து கொண்ட பேரணிக்கு சென்றார். அந்த அநியாயத்தை அங்கே அப்பட்டமாக வெளிப்படுத்தினார்கள். அதை உள்வாங்கிக் கொண்டார். அதைவிட மிகப்பெரிய அநியாயம் தமிழ்நாட்டுக்கு இழைத்திருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்து நீங்கள் என்ன செய்தீர்கள்? நாங்கள் இந்த நாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். எங்கள் தலைவர் கட்டளையிட்டு சென்னை சிவானந்தா சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நான் கேட்கிறேன், இதை தடுத்து நிறுத்துவதற்கு சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? எதுவும் எடுக்கவில்லை. மேற்கு வங்காளத்திலே ஒரு முதலமைச்சர், அவருடைய பேர் மம்தா பானர்ஜி, வெள்ளை நிறத்தில் நீல பார்டர் போட்டு ஒரு காட்டன் சிலை கட்டி இருப்பார். கழுத்திலே சங்கிலி இல்லை, கையிலே வளையல் இல்லை, எந்த புன்னகையும் இல்லை. புன்னகை மட்டும்தான் அந்த முதலமைச்சருக்கு இருக்கிற மூலதனம். அவர் பெண் சேலை கட்டிய பெண்மணி. அவர் எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்தார். கல்கத்தாவிலே பேரணிக்கு தலைமை தாங்கி நடந்தார். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கு தொடுத்தது மட்டுமன்ற, உச்ச நீதிமன்றத்தில் வந்து அவரே வாதாடினார். இன்றைக்கு ஒரு பூ ஒன்று புயலானது போல உச்ச நீதிமன்றமே அதிர்ந்து போயிற்று. எஸ்ஐஆர் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற கோரி ஒரு முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் வந்து வாதாடினார். நான் முதலமைச்சரை கேட்கிறேன், முதலில் அந்த புடவையாவது வாங்கி கொஞ்ச நேரம் கட்டி கொள்ளுங்கள், உங்களுக்கு அந்த உணர்ச்சி வருகிறதா என்று பாருங்கள். ஒரு பெண் முதலமைச்சர் கல்கத்தாவில் இந்த காரியத்தை செய்தார். உங்களால் செய்ய முடிந்ததா? இல்லை. நீங்கள் அவர்களோடு பங்கு வைக்கிறீர்கள். நீங்கள் அவர்களோடு கள்ள உறவு வைத்திருக்கிறீர்கள். இந்த நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் வீராதி வீரம் பேசுகிறார். சனாதனத்தை அழிப்பேன், டெங்கு கொசும் அது என்று சொன்னாரே, அவர் மீது மகாராஷ்டிராவில் வழக்கு, உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு, பீகாரில் வழக்கு, ராஜஸ்தானில் வழக்கு, கர்நாடகத்தில் வழக்கு, எல்லா மாநிலங்களில் இத்தனை, ஜம்மு காஷ்மீரில் வழக்கு, இத்தனை மாநிலங்களில் வழக்கு. கர்நாடகாவில் ஒரு வழக்கை சந்திப்பதற்கு போனார் உதயநிதி. பீகாருக்கு ஏன் போகவில்லை? ராஜஸ்தானுக்கு ஏன் போகவில்லை? ஜம்மு காஷ்மீருக்கு ஏன் போகவில்லை? உத்தரப்பிரதேசத்திற்கு ஏன் போகவில்லை என்றால், பிஜேபி கட்சியோடு பேசி சரிசமமாக உட்கார்ந்து பேசி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை
கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கி பிஜேபி கட்சியோடு சமரசம் செய்து கொண்ட கட்சியின் பெயர் தான் திமுக. இதுதான் அப்பட்டமான உண்மை. இல்லைன்னா இந்த வழக்கிலே நீ தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். செய்தார் அது ஏன் நடக்கவில்லை? அவர்களுக்குள்ளே கள்ள உறவு இருக்கிறது. எங்களை கேட்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள்? நீங்கள் மாநில அரசை எதிர்க்கிற தீவிரத்தை மத்திய அரசு ஏன் காட்டவில்லை என்று கேட்கிறார்கள். நாங்கள் மத்திய அரசுக்கு காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டுவோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேசிய கட்சி பிஜேபியினுடைய தலைவர் எங்கள் தலைவரை கொச்சைப்படுத்தினார். நாங்கள் பதில் சொல்லவில்லையா? நாங்கள் அதை எதிர்கொள்ளவில்லையா? நாங்கள் ஆமையாய் போல் ஊமையை போல் அடங்கி இருந்தோமா? ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இவ்வளவு மட்டமான தலைவர் என்பதை அறிந்து வெட்கப்படுகிறேன். நானே ட்விட்டரில் பதிவிட்டேன். எல்லா தொலைக்காட்சியும் அதை காண்பித்தது. நான் கேட்கிற ஒரு மாநில தலைவர் இப்படி மட்டமாக சிந்திக்கலாமான்னு கேட்டேன். இன்னைக்கு நாங்க எதிர்க்கலையா? எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கிறோம். இப்பொழுது நடைபெற போகிறது தேர்தல். எங்கே? தமிழ்நாட்டில் சண்டை நடைபெறுகிற இங்கே. இந்த சண்டையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது நோக்கம். எங்கள் கவனம் வேறு பக்கம் திரும்பாது. நாங்கள் இந்த பக்கத்திலே நிற்கிறோம். இப்பொழுது மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது நீயா நானா என்று எங்களுக்கும் அவர்களுக்கும் தான் போட்டியாக இருக்கும். இன்னைக்கு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. நாங்கள் தமிழ்நாட்டில் சண்டை போடுகிறோம். யுத்தம் நடைபெறுகிற இன்னும் நாங்கள் ஏன் காற்றோடு கட்டி சண்டை போட வேண்டும்? ஏன் எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த நாட்டில் நாங்கள் தமிழ்நாட்டின் அரசாங்கத்தினுடைய பலவீனத்தை, இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய அநியாயங்களை, இந்த அரசால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானத்தை, உலக அரங்கில் தமிழகம் இன்றைக்கு உங்கள் ஆட்சியில் தலை குனிந்து விட்டது என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். நீங்கள் எந்த வாக்குறுதி நிறைவேற்றினீர்கள்? குறைந்தபட்சம் என் தாய்மார்களுக்காக கேட்கிறேன், மாதம் தோறும் மின்கட்டணம் செலுத்தப்படும் முறை வரும் என்று வாக்குறுதி தந்தார் முதலமைச்சர். ஏன் நிறைவேற்றவில்லை? நீ வேறு ஒன்றும் புடுங்க வேண்டாம். மாதம் தோறும் மின்கட்டணத்தை நிறைவேற்றினால் எங்கள் குடும்ப வருமானத்தில் ஒரு பகுதியை மின்கட்டணத்திற்கு என்று எடுத்து வைப்பது, அதுவும் 2 மாதத்திற்காக செலவை எடுத்து வைப்பது என்பது ஒரு சராசரி குடும்பத்திற்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு இதை மாதம் தோறும் இந்த மின்கட்டணத்தை செலுத்தலாம் என்று வாக்குறுதி தந்த முதலமைச்சர் ஏன் அதை இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை? கல்லூரி மாணவர்களுக்கு வங்கியிலே பெற்ற கடன் திருப்பி செலுத்தப்படும் என்று நீங்கள் வாக்குறுதி தந்தீர்கள். ஏன் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை? நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு எந்த சக்தி தடுக்கிறது? நீங்கள் பொய்யாக புழுகுகிறீர்கள். ஓசூரிலே விமான நிலையம் என்கிறீர்கள். ஓசூரிலே எப்படி விமான நிலையம் கொண்டு வர முடியும்? ஓசூரிலே விமான நிலையம் கொண்டு வருவதற்கு எங்கே இடம் இருக்கிறது? சரி, ஓசூருக்கு பக்கத்திலே தான் பெங்களூர் இருக்கிறது. ஒரு விமான நிலையம் இருக்கிற ஊருக்கும் அடுத்த விமான நிலையம் இருக்கிற ஊருக்கும் 120 கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்பது விதி. இது கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? அப்ப ஓசூரிலே விமானம் நிறுவனம் எதுக்கு சொல்லுகிறாய் நீ? யாரை ஏமாற்றுவதற்கு சொல்லுகிறாய் நீ? நான் கேட்கிற 206 அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. உங்கள் முன்னால் நின்று உரையாற்றுகிற நாஞ்சில் சம்பத் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர். அரசு பள்ளிக்கூடங்களை மூடலாமா? அப்படி என்றால் தமிழ் மொழி கல்வி இந்த நாட்டில் புதைக்கப்படுகிறது என்று பொருள். இந்தியன் எஜுகேஷனல் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி மோடியின் சர்க்கார் கொண்டு வந்தது. அதை சத்தம் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஒரே மேடையில் இதை நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டுகிறேன். தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னை எதிர்கொள்ள தயாரா? நான் கேட்கிறேன், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்து உங்களுக்கு உதவலாம் என்று உரிமையோடு வந்த பேராசிரியர் டாக்டர் ஜவஹர் நேசன் ஏன் அதிலே ராஜினாமா செய்தார்? பதில் சொல்வாரா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்? முடியுமா? நாங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி இந்த கட்சி. திருநெல்வேலியில் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பில் முதல் இடம் பெற்ற மாணவி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்தார். முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அந்த மாணவியை வாழ்த்தினார். அவளுக்கு ஒரு பரிசு கூட கொடுக்கவில்லை. அவர்களுக்கு கொடுக்கிற பழக்கமே இல்லை என்பது எனக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதே மாணவியை எங்கள் தலைவர் தளபதி விஜய் தான் இருக்கிற
இருக்கிற இடத்திற்கு வரவழைத்து வைரத்தாலான நிக்கலஸை கொடுத்தார். அன்றைக்கே தமிழ்நாட்டு பெண்களின் இதயத்தில் எங்கள் தலைவர் விஜய்க்கு ஒரு தங்க சிம்மாசனம் போடப்பட்டது. மாவட்டம் தோறும் முதல் மதிப்பெண் பெறுகிற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் தரப்படும் என்று அறிவித்து 2 நாட்கள் 2000 பேர் 3000 பேர் உட்காருகிற வசதி உள்ள பெரிய மண்டபத்தில் அந்த வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளின் அம்மா அப்பா பெற்றோர்களை அழைத்துக் கொண்டு வந்து காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் சலிக்காமல் நின்று எல்லா பெற்றோர்களிடமும் மாணவர்களிடமும் படம் எடுத்துக்கொண்டு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவனுக்கு தங்கத்தாலான மோதிரமும் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு தங்கத்தாலான தோடும் கொடுத்த தலைவன் எங்கள் தலைவர். விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கும் பொழுதே தொண்டாற்ற வேண்டும் என்று கருதி கண்களிக்காத கிராமங்களில் பால் முட்டை ரொட்டி திட்டத்தை அமல்படுத்திய தலைவன் எங்கள் தலைவர். இரவு நேர பள்ளிகளை கண்களிக்காத கிராமத்தில் நடத்தியவர் எங்கள் தலைவர். என் பெருமைக்குரியவர்களே, கண்களிக்காத கிராமங்களில் சின்னஞ்சிறிய ஊர்களில் நூலகங்களை தொடங்க சொன்னவர் எங்கள் தலைவர். தமிழ்நாட்டு மக்களுக்கு பசித்தால் பால் சோறாக இருக்க வேண்டும், தவித்தால் தாய்மடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தம்பிகளுக்கு போட்டிருக்கிற கட்டளை. இந்த கட்டளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். சொந்த காசில், தன்னுடைய உழைப்பில் வந்த வெள்ளி காசில் இந்த கட்சிக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். இந்த எங்களை பழி சொல்லி எங்கள் மீது குறை சொல்லி எப்படியாவது எங்களை நிராகரிக்கலாம் என்று திட்டம் போடுகிறார். இன்றைக்கு கரூரில் ஒரு துயரம் நடந்தது. அதிலே 41 பேர் இந்த நாட்டில் மரித்து போனார்கள். அதற்காக விஜய் கவலைப்படவில்லை என்கிறார்கள். அவர்களை அப்படியே போட்டுவிட்டு இரவோடு இரவாக புறப்பட்டு விமானத்தில் சென்னைக்கு தப்பிவிட்டார் என்கிறார்கள். நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், தப்பி போனதல்ல. எங்கள் தலைவர் அங்கேயே நின்றிருந்தால், அந்த சம்பவம் அரங்கேறிய இடத்தில் தலைவர் நிற்கிறார் என்று செய்தி அறிந்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைக்குடியில் இருக்கிற தொண்டன் கரூருக்கு புறப்படுவார். 1 கோடி பேர் அங்கே திரள்வார்கள். காவல்துறை கட்டுப்படுத்த முடியாத பெரும் கூட்டம் அங்கே கூடும். 41 பேர் இறந்தார்கள் அல்லவா, மீண்டும் 41 பேர் நெரிசலில் சாகக்கூடிய நிலைமை வரும். இதை தொலைநோக்கு பார்வையோடு தீர்க்க தரிசனமாக உணர்ந்த தலைவர் எங்கள் தலைவர். ஆனால் என் பெருமைக்குரியவர்களே, முதலமைச்சரே சொன்னார், சொந்த கட்சி தொண்டர்கள் சாவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான் என்று முதலமைச்சர் சொன்னார். அதற்கு பிறகு 41 குடும்பத்துக்கும் போய் துக்கம் விசாரித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் எங்கள் தலைவர் திட்டமிட்டார். 41 வீட்டுக்கும் போக முடியாது என்ற நிலையில் ஒரு கல்யாண மண்டபத்தை பாருங்கள் என்று மாவட்ட செயலாளர் மதியழகனிடத்தில் கேட்டுக்கொண்டார். அரசாங்கத்தினுடைய அதிகார துஷ்பிரயோகத்தில் எந்த கல்யாண மண்டப உரிமையாளரும் எங்களுக்கு கல்யாண மண்டபம் தரவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்து பத்திரமாக டிராவல்ஸில் 41 குடும்பத்தை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவர்களோடு அழைத்து வந்து அவர்களோடு பேசி அவர்களுடைய மனத்தில் இருந்த துயரத்தை மாற்றி அவர்கள் கண்ணீரை துடைத்து, உங்களுக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாதீர்கள், விஜய் என்றைக்கும் உங்களோடு இருப்பார் என்றவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து அவர்களை வரவழைப்பதற்கு முன்னாலேயே 20 லட்சம் ரூபாயை அவர்கள் வீட்டுக்கு கொடுத்தனுப்பித்தான் அவர்களை சந்தித்தார். எங்கள் 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவில் ஒரு நண்பர் நேரே கரூருக்கு சென்று ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்கள் கரம் பற்றி கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி மாதந்தோறும் உங்கள் செலவுக்கு 5000 ரூபாய் நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி, நான் நாளைக்கு மரித்து போனாலும் அந்த 5000 ரூபாய் தொடர்ந்து வருவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டுத்தான் சாவேன் என்று இன்றைக்கு வரைக்கும் மாதம் 5000 ரூபாய் என்ற குடும்பங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 41 குடும்பத்திற்கும் ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் செய்வதற்கான தொகையும் கட்டி அந்த 41 குடும்பங்களை இன்றைக்கும் எங்கள் நிர்வாக குழு உறுப்பினர் பரிபாலிக்கிறார். நீங்கள் செய்வீர்களா? நீங்கள் திமுகவில் யாருக்காவது இப்படி பண்ணி இருக்கிறீர்களா? மாதவரம் மதிவாணன், மாதவரம் திமுக என்றால் அது ஒரே அத்தாரிட்டி மாதவரம் மதிவாணன்.
நான் கால் சட்டை பருவத்தில் கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு நான் ஒரு சொற்பொழிவாளர் ஆக வேண்டும் என்று கனவு கண்டு நான் சென்னைக்கு குடிபெயர்ந்த பொழுது என்னை மாதவரத்தில் அடித்து கூட்டம் போட்டவன் மாதவரம் மதிவாணன். அவருடைய குடும்பம் இன்றைக்கு திமுகவில் எந்த நிலையில் இருக்கிறது சொல்லுங்கள். அண்ணன் ஸ்டாலினுக்கு சிறைச்சாலையில் உயிர் தருவதற்காக தன்னுயிர் தந்தான் சிங்கத்தமிழன் சிட்டிபாபு. அவனுடைய குடும்பத்தில் ஒருவனுக்கு திமுகவில் மரியாதை உண்டா, இடம் உண்டா? நெருக்கடி நிலை காலத்தில் மிசா என்கிற அக்கினி ஆற்றில் மதுரை சிறைச்சாலையில் செத்தான் சாத்தூர் நகர திமுக செயலர் பாலகிருஷ்ணன். அவனுடைய குடும்பத்திற்கு பட்டாபிஷேகம் நடத்தினீர்களா? அன்னை தமிழ்காக்க ஆமி தொடர்ந்தவருடைய குடும்பத்தை நீங்கள் ஏதாவது உதவி செய்தீர்களா? தத்தளிக்கிற திமுக குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களிடத்தில் திட்டம் உண்டா? திமுக தொண்டன் நொந்து நொறுங்கி நூடில் சாய் கிடக்கிறார், உற்சாகம் இல்லாமல் இருக்கிறார். இந்த ஆட்சி எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று நான் புலம்பவில்லை, திமுக தொண்டரை புலம்புகிறார். எத்தனை கோடி அடித்து வைத்திருக்கிறீர்கள்? திமுகவுக்கு அடுத்த தலைவர் என்றால் உதயநிதி தானா? வேறு யாரும் திமுகவில் இல்லையா? மறைந்து போனார் நாவுக்கரசர் நாஞ்சிலார், திமுகவின் துணை பொதுச் செயலாளர், கன்னியாகுமரி மாவட்டத்தின் செயலாளராக இருந்தவர். நாஞ்சில் நாடு மகாநாட்டில் நாஞ்சில் மனோகரன் பேச்சை கேட்டு அண்ணா சென்னைக்கு அழைத்து வந்தார். பச்சை பெண் கல்லூரியில் எம்ஏ பட்டம் பெற்றார். நாகப்பட்டினம் தொகுதியில் 1962 நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டார். அண்ணாவினுடைய அருமை தம்பியாக வளர்ந்தார். தென் சென்னையில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். தலைநகர் சென்னை, தலைநகர் டெல்லியில் டெல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து திமுகவின் சார்பில் கேள்வி கேட்டவர் நாஞ்சில் மனோகரன். மக்கள் கழகம் எம்ஜிஆரின் அமைச்சரவையில் மந்திரி, கலைஞர் அமைச்சரவையில் வருவாய்த்துறை மந்திரி. அவர் காலமாகி போனார். கண்ணீரோடும் கவலையோடும் சொல்கிறேன். அவருடைய மகன், மூத்த மகன், வயது இன்றைக்கு 61, இன்னும் திருமணமாகவில்லை. அவருடைய இளைய மகன் வாய் பேச முடியாத ஊமை உன்னிகிருஷ்ணன், அவனுக்கு வயது 56, திருமணமாகவில்லை. அவருடைய மகள் எம்ஏ பிரெஞ்சு தூதுவாரியத்தில் வேலை பார்த்தவள், அவளுக்கு வயது 52, இன்னும் திருமணமாகவில்லை. உங்கள் குடும்பத்திற்கு எத்தனை வீடு? நாஞ்சிலாருக்கு ஒரே ஒரு வீடு இருந்தது, புரசைவாக்கத்தில் மூக்காத்தாள் தெருவில். அந்த வீடை விற்றுவிட்டார்கள். எங்கள் நாகர்கோவிலில் பிஷப் ஹவுஸுக்கு எதிரே ஒரு வீடு இருந்தது, விற்றுவிட்டார்கள். திமுகவின் துணை பொதுச் செயலாளராக டெல்லியில் கேள்விகளால் வேள்வி செய்த நாஞ்சிலாரின் குடும்பமே நடுத்தருவில் இருக்கிறது. மாதவரம் சுதர்சனம் குடும்பம் அப்பா மல்லாந்து படுத்து கிடக்கிறது. இவருக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? இவர் திமுகவுக்கு சிறை சென்றவரா? சித்திரவதை அனுபவித்தவரா? எங்கே கொண்டு விட்டிருக்கிறீர்கள் இந்த கட்சியை? நீங்க இப்படி கெடுத்து உதயநிதியை விட்டா வேற ஆள் இல்லையா? உதயநிதி தான் அடுத்து திமுக தலைமை தாங்கணுமா? உதயநிதி என்ன அவ்வளவு பெரிய அறிவாளியா? சாக்ரட்டிஸா? அரிஸ்டாட்டிலா? எந்த கேள்விக்காவது பதில் சொல்ல தெரியுமா? இன்னைக்கு நாங்க எங்க தலைவருடைய வருகையும் எங்கள் தலைவருக்கு கிடைக்கிற வரவேற்பும் இன்றைக்கு உங்களை உறங்க விடாமல் செய்கிறது. நக்கல் அடிக்கிறார் உதயநிதி. அண்ணாவுக்கே நான் தான் கட்சி தொடங்க சொன்னேன்னு நாளைக்கு விஜய் சொன்னாலும் சொல்வாருன்னு. நீங்க ஏசநாதர் கூட படம் எடுத்தேன்னு சொல்ற ஆள் நீங்க. நீங்க போய் எங்களை நக்கல் அடிக்கிறீங்களா? எங்க தலைவர் அதெல்லாம் விரும்ப மாட்டார். எங்க தலைவர் ரொம்ப சிம்பிளிசிட்டி, குவைட் அண்ட் மாடஸ்ட். எங்க தலைவர் ரேம்ப் வாக் போறார். இந்த ரேம்ப் வாக்குங்கிறத முதல்ல நடைமுறைப்படுத்துறது எங்கள் தலைவர் தான். விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் அவர் ரேம்ப் வாக்கு அவர் பட்டாள நடை நடந்து வருகிற பொழுது எங்கள் தம்பிமார்கள் இந்த துண்டை தூக்கி அவர் மீது எறிவதும், அந்த துண்டை கையில் வாங்கி அதே தம்பிகளுக்கு அவர் திருப்பி எறிவதும் கண்கொள்ளா காட்சி. அதை பார்க்க 1000 கண்கள் வேண்டும். அதற்கு பிறகு ரேம்ப் வாக் எங்க நடந்துச்சு? மதுரையில் நடந்தது. அந்த ரேம்ப் வாக் அதுல நடந்து வருகிற பாதையில ஏறணும்னு துடிச்சான் எங்க தம்பி. அவன் ஆற்றலின் ஊற்று. அவன் இந்த நாட்டில் இரும்பை கூட கடிக்கிற வல்லமை உள்ளவன். இன்னைக்கு என்ன ஆச்சு? அவர் வெள்ளை ஒயிட் ஷர்ட் போடுகிறார்.
ஒரு 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 பேண்ட் போட்டுக்கிறார், அதே கலர்ல பேண்ட் போட்டுட்டு வர்றான் ஸ்டாலின். உங்களுக்கு வேற கலரே கிடைக்கலையா? வேற கலரே கிடைக்கலையா? என்ன கொடுமை இது? அவரு கையை சேர்க்கிறார், எல்லாரும் கையை சேர்க்கிறாங்க. ஸ்டாலின் கையை சேர்க்கிறார், எல்லாரும் செத்தவன மாதிரி உட்கார்ந்துருக்கான். அசைக்காமலே அசைக்கிற தலைவன் அண்ணன் ஸ்டாலின் மட்டும்தான். எதுக்கு இந்த கூத்து? அவர் ரேம்போக்கு போறாரு, இங்க இவ்வளவு பெரிய கூட்டமா கோலாலம்பூருக்கு போறாரு, உலகத்தின் பூலோக சொர்க்கம். 1,00,000 பேர் உட்கார்ந்த அரங்கத்துல ரேம்போக்கு போறாரு. அப்பப்பா கண்கொள்ளா காட்சி. எங்க தலைவர் போறாருன்னு நீ ஏன் போற? யானை ஆட்டுதுன்னு கழுத ஆட்டலாமா? யானைக்கு இருக்குது ஆட்டுது, கழுதைக்கு இருக்கு ஆட்டுறதுக்கு. எங்களையா காப்பி அடிக்கிற? அதுக்கடையில உதயநிதி என்ன செய்யறாரு? அவர் ஒண்ணு கண்டுபிடி, செல்ஃபி எடுக்கிறது. எங்க தலைவன் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு வரிசை கட்டி நிற்கிறான். எங்க தம்பிகள் எனக்கே வெளியே வர முடியல, ஏன் கூட செல்ஃபி எடுக்கிறான். எனக்கே புதிய வெளிச்சம் இங்க வந்த பிறகு கிடைச்சிருக்கு. உதயநிதி செல்ஃபி எடுக்கிறாரு. உனக்கு செல்ஃபே எடுக்காது, செல்ஃபி எப்படி எடுக்கிறது? எழுதி வைத்துக் கொள். அண்ணாவினுடைய அறிவு இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிற எந்த தகுதியும் உனக்கு இல்லை. நீ 1 மணி நேரம் மாநில சுயாட்சி பற்றி பேசிடுவியா? சவால் விடுறேன். 1 மணி நேரம் ஆதிக்க இங்கை பற்றி பேசிடுவியா? சவால் விடுகிறேன். 1 மணி நேரம் வஞ்சிக்கப்படுகிற தமிழகம் என்கிற தலைப்பு தந்தா நீ பேசிடுவியா? உனக்கு தெரியுமா? 1 மணி நேரம் திராவிட இயக்க தலைவர்களுக்கு வரலாற்றை பேசிடுவியா? உன்னுடைய ஸ்டாலினுடைய மகன் என்பதற்காக தங்க மகிடமா? மந்திரிகள் எல்லாம் காலடியில போய் விழுந்து கிடக்கான். நீங்க எல்லாம் மந்திரியா? உங்களை எல்லாம் எந்திரின்னு சொல்லுகிற நேரம் வந்துடுச்சு. எங்க தலைவர் வந்துட்டாரு. சாதாரணமா கணக்கு போடாதீங்க. எங்களுக்கு கூட்டணி இருக்கா இல்லையான்னு இல்ல, தனியா நின்றாலே நாங்க ஜெயிப்போம். வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்கு. 1977 72 கட்சி தொடங்கி 77 எம்ஜிஆர் வெற்றி பெற்ற பொழுது, இன்னைக்கு அண்ணன் KN நேருவுக்கு தொகுதி திருச்சி 2, அதுல வெற்றி பெற்றவர் சவுந்தரராஜன். தொடர்ந்து அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திருச்சி சவுந்தரராஜன். அவர் இன்றைக்கு சொல்லுகிறார், தமிழ்நாட்டு அரசியலில் விஜயை போல ஒரு தலைவன் பிறக்கவில்லை, தனியாக நின்றாலும் அவர் வெற்றி பெறுவார் என்று திருச்சி சவுந்தரராஜன் சொல்றார். எங்களுக்கு கூட்டணி வராதுன்னு நினைக்குது, எங்களுக்கும் கூட்டணி வரும். அப்பதான் உங்க ஆப்பு, நீங்க ஆப்ப செய்த குரங்காக மாட்டப் போகிறீர்கள். தேசிய கட்சியும் வரும், மாநில கட்சியும் வரும். பெரிய கூட்டணி. என் தலைவன் தனியாக நின்றாலும் ஜெயிப்பான், ஆனாலும் ஆட்பெரும் சேனையோடு தான் களத்துக்கு வருவார். எங்கள் கூட்டணி நீங்கள் எதிர்கொள்ள முடியாமல் திணறுவீர்கள். தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு மகத்தான தலைவர் கிடைத்திருக்கிறார். போதையில்லாத தமிழகம், அவர் உத்தரவாதம் பெறுகிறார். சாதியற்ற சமயமற்ற சமத்துவ சமூகம் உத்தரவாதம் தருகிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நான் கேட்கிறேன், இது திருக்குறள்னு தமிழ்நாட்டில் இவனுக்காவது தெரியுமா? தெரியாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையாம். இது ஒரு திருக்குறள். இதை எவனாவது தமிழ்நாட்டில் சொன்னானா? நான் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், திருக்குறளை 1330 குறளையும் படித்தவன் மட்டுமல்ல, ஆராய்ச்சி செய்தவன் நான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற திருக்குறளை தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு தம்பிகளும் தன்னுடைய வாயிலிருந்து உச்சரிக்கிற பொழுது நான் காண மயிலாகிறேன். எங்கள் தமிழ் தம்பிகளினுடைய வாக்கில் இன்றைக்கு திருக்குறள், வான்புகள் திருக்குறள் இன்றைக்கு நடமாடுகிறது. எங்கள் தலைவர் அதற்கு காரணம். பாலின பாகுபாடு இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க அவர் கனவு காணுகிறார். ஊழலற்ற ஒரு சமூகம். ஊழல்னா சாதாரணமான ஊழல் இல்லை.
எங்க பார்த்தாலும் ஊழல். ஒரு விஏ ஓட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்க முடியுமான்னு பாருங்க. நீங்க ஒரு ஓஏ போஸ்ட் ரூபா கொடுக்காம வாங்க முடியுமா? உதயசூரியன் ஆட்சியா நடக்குது, உதயசந்திரன் ஆட்சி நடக்குது. திமுக காரனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அவ்வளவு ஊழல் கரை புரையோடி கிடக்கிறது. ஒரே மந்திரி ஒரே நாள்ல 858 கோடி ரூபாய் வாங்குறான். பொதுப்பணித்துறையில நடைபெறுகிற ஊழல், நெடுஞ்சாலை துறையில நடைபெறுகிற ஊழலுக்கு கணக்கு இல்ல. தேர்தலுக்கு முன்னால் இவங்களுக்கு என்ன ஆப்பு பிஜேபி வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செய்தவன் தண்டனை பெற்றி ஆகணும். எங்க தலைவர் மேல எந்த தப்பும் கிடையாது. அவர் இந்த நாட்டில் ஆகாயத்தை போல் பரிசுத்தமாக இருக்கிறார். நமக்கு முகம் தந்த தமிழக வாக்காளர்களுக்கு, தமிழக மக்களுக்கு நான் அந்த நன்றியை திருப்பி செலுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வேற நோக்கமே இல்லை. கட்சி தொடங்கணும், தலைவன் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், அதுவல்ல. தனக்கு ஒரு அங்கீகாரம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காகத்தான் இந்த கட்சி. நன்றி உணர்ச்சியின் அடையாளம் தாவேகா. நன்றி சொல்வதற்காகவே ஒரு உலகத்தில் ஒரு கட்சி தொடங்குவாரா? எங்கள் தலைவர் தொடங்கி இருக்கிறார். இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். நீங்க தென்னை மரத்தை பார்த்திருக்கீங்களா? தென்னை மரத்தை பார்த்தா அந்த தென்னை மரத்துக்கு அது சின்ன கன்றாக இருக்கும் பொழுது எங்க ஊர்ல எல்லாம் தென்னை பிள்ளைன்னு சொல்லுவான். அந்த வீட்டை இருக்கிறவன் தலைமை ஆசிரியரா இருப்பான். வீட்டு வாசல்ல தென்னம் பிள்ளை நட்டுட்டு தண்ணி கொண்டு விடுவான். எம்ஏ பிஎட் படிச்சிருப்பான். நான் எம்ஏ பிஎட் படிச்சவன், நான் தென்னங்கன்னுக்கெல்லாம் தண்ணி விட மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அவனே தலை குனிந்து தண்ணி விடுவான். நல்ல தண்ணி விடுவானா? இல்ல, வீட்டை சுத்தம் செய்த தண்ணீர், பாத்திரம் தலைக்க தண்ணீர், அழுக்கு துணியை சலவை செய்த தண்ணீரை கொண்டு போய் தென்னை மரத்துக்கு விடுவான். அந்த தண்ணீரை குடிச்சு 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 தென்னை மரம் வான்முட்டை வளர்ந்து விடும். வான்முட்டை வளர்ந்த பிறகு அந்த தென்னை மரம் நினைக்குமா, இந்த ஆறறிவு படைத்த எம்ஏ பிஎட் படிச்சவன் என் வேர்ல கொண்டு தண்ணியை விட்டான், நான் இன்றைக்கு வான்முட்டை வளர்ந்து இருக்கிறேன், அது அவனுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சு வாங்கி குடித்த தண்ணீரை இது இளநீராக திருப்பி தந்து விடுகிறது. வீடு கட்டுவதற்கு, பந்தல் அமைப்பதற்கு, நிழல் தருவதற்கு ஓலைகளை தருகிறது. அம்மன் கோவில் பூக்களுக்கு ஆராதனை செய்வதற்கு தென்னம் பூக்களை தருகிறது. இறுதி யாத்திரைக்கு தேவைப்படுகிற எல்லா பொருளையும் ஒரு தென்னை மரம் தான் தருகிறது. குலை விரித்தாய், உடல் இழைத்தாய் என்று தென்னை பார்த்து பாடுகிறான் பாரதிதாசன். அந்த தென்னை மரத்திற்கு இருக்கிற நன்றி உணர்ச்சியை போல தமிழ்நாட்டு அரசியலில் நன்றி உணர்ச்சி உள்ள ஒரே தலைவன் எங்கள் தளபதி விஜய். அவருடைய நன்றியை தமிழ்நாட்டு மக்களுக்கு காணிக்கையாக்க தொடங்கப்பட்டிருக்கிற இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம். யாருடைய காசும் அவருக்கு தேவையில்லை. நாட்டு மக்களுக்கு நீங்கள் தத்தளித்தால் எங்கள் தலைவர் உங்களுக்கு படகாவார். நீங்கள் தடுமாறினால் எங்கள் தலைவர் உங்களுக்கு, நீங்கள் தடுமாறினால் எங்கள் தலைவர் உங்களுக்கு ஊன்றுகோலாவார். நீங்கள் இரும்பாக இருந்தால் எங்கள் தலைவர் உங்கள் இரும்பை பொன்னாக்குகிற மந்திரக்கோலாவார். உங்கள் துயரங்களுக்கு அவர் விடுதலை பெற்று தருவார். உங்கள் துன்பங்களுக்கு அவர் எப்பொழுதும் ஆறுதலாக இருப்பார். உங்கள் கனவுகளுக்கு சிறகாக இருப்பார். என் பெருமைக்குரியவர்களே, ஒரு ஊழல்வாதிகளின் கையில் தமிழ்நாடு சிக்கிவிட்டது. நேற்றுக்கு இதே மாதவரத்தில் இருக்கிறவர் தான் என்னுடைய நல்ல நண்பன் மூர்த்தி. அவன் பால்வளத்துறையில் அடித்த கொள்ளை மட்டும் 300 கோடி. இப்போ ஒருதான் பால்வளத்துறைக்கு இருக்கான். அவன் பாலையும் திருடுறான், கல்லையும் திருடுறான். இந்த ஊழல்வாதிகளின் கையில் இருந்து நாட்டை விடுவிப்பதற்கு குருஷேத்திர யுத்தம் வருகிறது. எங்கள் தலைவர் அர்ஜுனனை போல நிற்கிறார். அவர்கள் துரியோதனனாக நிற்கிறார்கள். யுத்தம் நெருங்கிய வேளையில் பகவான் கண்ணனை பார்க்க வந்தான் துரியோதனன். யுத்தம் நெருங்கி விட்டது, என்ன செய்ய போகிறாய்ன்னு கேட்டான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் பகவான் கண்ணன். உன்னிடத்தில் இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் தான்னு கேட்டான். மாவட்ட செயலர் சொன்னாரே, நான் இங்க தசாவதாரத்தை பார்த்துட்டு வரேன்னு. பகவான் கண்ணன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால, உன்னிடத்தில் இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் தான்னு கேட்டான். எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து விட்டார்.
துரியோதனனுக்கு. அவருடைய காலடியில வந்து உட்கார்ந்து இருந்த அர்ஜுனன் கேட்டார் பகவான், உனக்கு என்ன வேணும்னு? உங்ககிட்ட என்ன இருக்கு தர்றதுக்கு? இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் துரியோதனனுக்கு கொடுத்துட்ட, இனி உங்ககிட்ட தருவதுக்கு என்ன இருக்கு? நீ போர்க்களத்துக்கு எனக்கு உதவியாக நீ வந்து வழிகாட்டினா போதும்னார். வருகிறேன் போ என்றார். யுத்தம் வந்தது. ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போன துரியோதனன் தோற்றான். பகவானுடைய அன்பை பெற்ற அர்ஜுனன் இமாலய வெற்றியை பெற்றான். உங்களை கண்ணனாக நினைத்து நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், எங்கள் தலைவனுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள். வரப்போகிற குருஷேத்திர யுத்தத்தில் ஆயுதத்தை கீழே போடாத அர்ஜுனனாக நிற்கிற எங்கள் தலைவனுக்குள் பேரன்பை தருவதற்கு அடையாளமாக விசிலுக்கு வாக்களியுங்கள். இப்பொழுது விசிலுக்கே தடை கொண்டு வரலாமா என்று யோசிக்கிறார்கள். இந்திய ராணுவ வீரர்கள் எல்லை புறத்தில் விசில் ஊதுவான், ஊதப்படாதுன்னு சொல்லிடுவானோ ஸ்டாலின் பயப்படுவான். விசில் இப்பொழுது அவருடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறது. விசில் ஓசை கடல் அலைகளின் பேரோசையை விட, ஆலயமணியின் ஓசையை விட, கடைகிற பொழுது வருகிற மத்தோசையை விட, என் பெருமைக்குள்ளே போர்க்களத்தில் ஓடுகின்ற குதிரையின் ஓசையை விட, தண்ணீரை மதகு கடந்து பாய்ச்சும் பொழுது மதகு ஓசையை விட, கண்ணகியின் கால் சிலம்பின் ஓசையை விட எங்கள் விசில் ஓசை அதிகாரத்தை சாய்க்கும். அதிகாரத்தை சாய்ப்பதற்கு விசிலை கொண்டு செல்லுங்கள் என்று கேட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்திற்கும் பகுதி கழகத்திற்கும் நன்றி சொல்லி, காலம் அனுமதித்த நேரம் கடந்துவிட்ட நிலையில் கோலத்தை நிறைவு செய்கிறேன்.